Assalamualaikum, selamat sejahtera, wanakem, tajahau. Saya Suman Sivam, kembali lagi dari channel kita Rakyat Malaysia. Hari ini saya kembali dengan satu topik, iaitu topik berkaitan dengan cyberbully. Baru-baru kita melihat, kita ada nampak dan kita dapat tahu satu kabar, seorang influencer, ia bernama Isha, iaitu Rajeshwari, meninggal dunia, dengan membunuh diri, disebabkan cyberbully. Dan dalam video ini saya ingin berbicara dalam bahasa Tamil juga, supaya ramai boleh faham isu-isu yang telah saya bangkitkan di sini. வணக்கம் வாழ்க வளமுடன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரின்னு ஒரு அக்கா இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்து போனாங்கன்னா தற்கொலை பண்ணிட்டாங்க. எதனால தற்கொலை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சைபர் புலி. நம்ம மக்கைங்க இந்த சில மட சாம்பிராணிங்க இருக்கானுங்கள, பொம்பளைகிட்ட எப்படி பேசணும், கருத்துக்கு எப்படி பதில் கொடுக்கணும், கருத்து வேறுபாடு தான் எப்படி பேசணும்னு தெரியாம பேசி ஒருத்தி ஒரு ஆள் நீங்க கொண்டுட்டானுங்க. ஒரு ஜீவனை நீங்க கொண்டுட்டானுங்க. அதான் ரியாலிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் நிறைய இருக்கு. இந்த சைபர் புலி கேஸ் நம்ம மக்கைங்க சும்மா டிக்டாக் லைவ் போட்டுக்கிட்டு மட சாம்பிராணி மாதிரி எந்த ஒரு கருத்து இல்லாம பேசிட்டு இருக்கிறானுங்க. கட்ட வார்த்தையில பேசுறானுங்களே. இவனுங்களெல்லாம் முதல்ல கழுத்தறுத்து சாவடிக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் பேசுற மாதிரி பேசுறானுங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய நீ குற்றமா அவ்வளவு ஆமன்படுத்தி பேசுறிய, நீலாம் ஒரு அம்மாவுக்கு பிறக்கலையாடா? நான் கேட்கறேன்னு லாஜிக் பாரு. நீ இப்படி பேசுறிய, உன்னை வந்து கெடுக்க போறேன், உன்னை வந்து ஆமான்படுத்த போறேன், மானாவரே கட்ட வார்த்தையில பேசுற ஒரு பொம்பளை கிட்ட ஆமான் மாதிரி பேசுறேன்னா எப்படா லாஜிக், எப்படா முடியும்? எப்படி முடியும்? ஒரு பொம்பளை கிட்ட பொம்பளை மாதிரி அழகா பேசணும். என்னத்தான் தப்பு பண்ணிருந்தாலும் நீ வந்து ஒரு குற்றத்தை அவங்க மேல நீ சொல்லக்கூடாது. இன்னைக்கு பத்தியா உன் வார்த்தை இந்த ஹேட்டர்ஸ் நாயிங்க இருக்கானுங்களா, மட்டா பையனுங்க, சாம்பிரானுங்க, கழுத்தறுத்து கொல்லணும் அவனுங்களா. பிடிஆர்எம் வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். ஜஸ்டிஸ் ஃபார் ஏஷியாவுக்கு வந்து எல்லாமே போராடணும். இது வந்து சாதாரண விஷயம் இல்ல, ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியுமா? இவனுக்கு இப்படி பண்றதுனால தான் என்ன எவ்வளவு போய் சாவடிப்பானுங்க தெரியல. இந்த மொக்க பையனுங்க, இந்த பொட்டையனுங்க இருக்கானுங்களே, இந்த பேஸ்புக், இந்த டிக்டாக்ல எது பேச தெரியாம பேசிக்கிட்டு ஆளுங்களை வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஜீவனை கொண்டுட்டானுங்க. நிம்மதியா இருப்பானுங்களா? நல்லா இருப்பானுங்களா? நாசமா போனானுங்க. என்னத்துக்கு இதெல்லாம் செய்யறானுங்க? அம்மா பேசுறது, உங்க அப்பா பேசுறது, கருத்து கொடுத்தா அவங்க கருத்துக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. அவங்க கருத்து எடுத்து வச்சாங்களா, அந்த கருத்துக்கு உனக்கு பிடிக்கலன்னா கலந்து மூடிக்கிட்டு நீ ஏன் பாக்குற, நீ அந்த இஷ்யூவை பாக்குற, அவங்களோட கொஞ்சம் நீ ஏன் பாக்குற? பிடிக்கலாம் கிளம்புங்க. முன்னு வார்த்தையால பேசி ஒரு ஆளை கொண்டு கூடாது. பாத்தீங்களா இன்னைக்கு வார்த்தையால ஒரு வார்த்தை, இந்த நாக்கால ஒரு உயிர் போச்சு. கருத்து வேறுபாடு எல்லா இடத்துலயும் உண்டு. ஏன்னா நீங்க பண்றது வந்து கருத்து வேறுபாடுல இருக்கிறமாடா மட பையனுங்களா. உங்களெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன், செருப்ப கழிச்சு அடிக்கணும்டா, காரி துப்புணும் அவங்க மேல. அந்த ஹேட்டர்ஸ் இருக்கானுங்களே, ஒருத்தங்க பிடிக்கலன்னா எவ்வளவு தரக்குறவா பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறவா பேசி அந்த உயிரை எடுக்கிறானுங்க. இவங்க இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது இறந்து போயிட்டாங்கன்னு. எவ்வளவு பேர் இறந்து போகாம வழியில இருப்பாங்க. இவனுங்க பேசுற வார்த்தையில குச்சமான கட்ட வார்த்தையில பேசுது. பேஸ்புக், யூடியூப்ல, டிக்டாக்ல கட்ட வார்த்தையில பேசுது. எங்கடா படிச்சீங்க? இந்த குடிக்காரனுங்க, இந்த ஃபிட் அடிக்கணுங்களா ஏன்டா டிக்டாக் லைஃப்ல வந்து பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உயிரை வேணா வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு உயிரை பழி எடுத்துட்டீங்கடா. பேசி பிடிக்காம பேசி, உனக்கு பிடிக்கலாம் நீ மூடிட்டு கிளம்புடா வேற இடத்துக்கு. நீ ஏன்டா வந்து இங்க கமெண்ட் பண்றீங்க? பாத்தியா இன்னைக்கு நிலைமைய பாத்தியா? இந்த அக்காக்கு போராடுறீங்க, ஜஸ்டிஸ் ஃபார் ஏஷியாக்கு போராடுங்க, எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றேன். உண்மை கதை அது. ரிப்போர்ட் வேற நிறைய போயிடுச்சு, நான் பார்த்தேன், நிறைய வீடியோ பார்த்தேன். நம்ம பிரதர்ஸ் எல்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க என்ஜிஓ வச்சு. ஐ ரெஸ்பெக்ட் தேம். இவங்க எல்லாம் கருத்தறுத்து கொல்லணும். இந்த பொம்பளை பிள்ளைங்களை குச்சமா பேசுறது, மானவரே பேசுறது, சுகட் அடி வச்சிருக்காங்க, மயர வச்சிருக்காங்க பேசுறது, கழுத்தறுத்து கொள்ளணும் பார்த்த மாதிரி பேசுறானுங்க. ரொம்ப பேருங்க இந்த டிக்டாக்ல வந்து இந்த பேச்சு வச்சுக்கிட்டு என்னது த்ரோல் பண்றது ஆளுங்க, மானவரையா த்ரோல் பண்றது. இந்த பாத்துல கொண்டு எங்கடா போய் சேர்க்க போறீங்க? எங்கடா போய் எடுத்து போறீங்க? உங்களுக்கு எல்லாம் என்னடா கிடைக்க போகுது? ஒருத்தங்களை ஆமான் படுத்தி பேசி, குச்சமா பேசி, கட்ட வார்த்தையில பேசி, பொம்பளை பிள்ளைங்கள என்னடா கிடைக்க போகுது உங்களுக்கு? என்னடா வாங்கி வச்சு போக போறீங்க? செத்தா என்னடா மண்ணு தானே போக போறீங்க? என்னடா இப்படி நடந்துக்கிறீங்க? இந்த விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணணும். எஸ்கேஎம் வந்து இப்ப வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு அக்தா எஸ்கேஎம் சைபர் புலி செய்யணும். அதை நான் சப்போர்ட் பண்ணுவேன். இது வந்து சைபர் புலி. ஒன்னொன்னு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த இன்ஃபுளுசரா இருக்காங்களா, டிக்டாக்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, உங்களால வந்து மென்டல் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? கொஞ்ச நாள் அமைதியாயிருங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிரஷர் வந்துருச்சு, ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு வார்த்தையால, இந்த ஹேட்டர்ஸ் பேசுற வார்த்தையால
ஸ்லோ பண்ணிருங்க, ஒன்னும் புஷ் பண்ணாதீங்க. உங்க மனசை வந்து புஷ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப நிலைமை பாத்தீங்களா, அந்த ஒரு 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 ஜீவனை நம்ம இன்னைக்கு இழந்துட்டோம். உங்க அப்பா அம்மா எவ்வளவு கவலைப்படுவாங்க. நீ உங்க அப்பா அம்மாவோட பேசுறியா? நீங்களா யாருடா இந்த ஹேட்டர்ஸ்ங்க இருக்கீங்களா? உங்க அப்பா அம்மா பேசுறது, அவங்களோட மானத்தை பத்தி பேசுறது, என்னடா இது அவங்களோட சுய உருவத்தை பத்தி பேசுறது, என்னது இது? எப்படி உங்களுக்கு மனசு வருது? ஒரு பேசு பொம்பளாடா மனசாட்சியோட நடந்துக்குங்கடா. அந்த ஹேட்டர்ஸ் இருந்தாலும் சரி, புடிக்காட்டி இருந்தாலும் சரி, கொஞ்சம் அழகா கருத்து நீ வெளிப்படுத்து. நீ என்ன கருத்தை கட்ட வார்த்தையில வெளிப்படுத்தி என்னடா கிடைக்க போகுது? என்னடா வாரி விட்டு போறீங்க சாகும்போது? ஒரு உயிர் போச்சுடா அவங்க என்னால. சைபர் புலி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கட்ட வாரத்துல போய் பேசுறது கொமெண்ட்ல நானும் பார்த்திருக்கேன். அந்த லைஃப்ல பிடிக்கலன்னா பேசாதீங்க, பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. சிம்பிள். எல்லாமே ஒன்ன போய் யோசிக்க மாட்டாங்க, எல்லாமே ஒன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி இருந்தா நீ செஞ்சுக்க ஒரு லைஃப். கட்ட வாரத்துல பேசுற நாக்க வெட்டணும், அவனுக்கு நாக்கெல்லாம் வெட்டணும். சரியான கோவங்க எனக்கு இவனுங்க பண்றது. புத்து ஹத்தி பனாஸ். எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு. மனசு ரொம்ப கவலையா இருக்கு. நான் பார்த்திருக்கேன் அந்த அக்காவை டிக்டாக்ல ஹெப்பியா தான் இருப்பாங்க. இந்த மனசு இந்த கவலையில தூக்கப்பட்டிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. எத்தனை பேர் கொல்லப்படுறானுங்க. இவனுங்கள முதல்ல கொல்லணும், கழுத்தறுத்து கொல்லணும், நாக்க வெட்டணும் அவனுங்களை. கட்ட வார்த்தையில டிக்டாக்ல பேசுங்க. என் மூஞ்சி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சுமன் சிவம் முகமது சுமன் சிவம் நல்லா ஞாபகம் வச்சுக்க. என் மூஞ்சி உனக்குலாம் நான் இருக்கேன். ஏன்னா ஆடாதீங்கடா, எல்லாமே வச்சிருக்கீங்க, பெரிய புடிச்சி மாதிரி ஆடாதீங்க. நில்லு. ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். எல்லாமே ஒருத்தன் வந்து நீ இப்படி பேசிட்டு இருக்க மூடிக்கிட்டு இருக்க மாட்டான். ஒரு நாள் பாரு, உன்னைய வந்து நாக்க இருப்பானுங்க, போய் பிடிஆர்எம் நாக்க இருப்பானுங்க, இல்லைன்னா எவனாச்சும் பிடிச்சவன் நாக்க இருப்பானுங்க. கொல்லணும் அவனுங்கள. இவனுங்கெல்லாம் சாவடிக்கணும். மனசாட்சி இல்லாதவனுங்க. இந்த பாசம், இந்த காது எல்லாம் இல்லாதவனுங்க தான் அப்படி பேசுவானுங்க கட்ட வார்த்தையில ஆளுங்களை. பார்த்திருக்கேன். ட்ரோல் பண்றது ஒரு அளவு தான்டா. கருத்து வேறுபாடு வைங்கடா, ஒரு ஃபோரம் வச்சு பேசுங்க. என்ன ஆளுங்களை கட்ட வார்த்தையில த்ரூ பண்ணுது? ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி, ஒரு கருத்து இருந்தா கருத்துக்கு மட்டும் பேச. நீ என்ன தேவையான உங்க அப்பா அம்மா பேசுறது, அவங்க வந்து தேவடியான்றது என்னடா வார்த்தை பாக்குறீங்க? என்னடா வார்த்தை பாத்தீங்க டிக்டாக்ல? சின்ன பிள்ளைங்களா டிக்டாக் பாக்குறா? அருவ வச்சு பேசுங்கடா, கட்ட வார்த்தையில பேசுங்க. அருவ வச்சு பேசுங்க. கருத்து வேறுபாடுல நீ கோவப்படுறியா? அழகா பேசு. அந்த கட்ட வார்த்தை கூச்சமா பேசுறது, ஆளுங்களை தரங்கோவா பேசுறது, இன்னும் அந்த மாதிரி நடந்து கூடாது. மென்டல் குவாட் இல்லைன்னா, மென்டல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, அந்த ரொம்ப பேருக்கு அங்க இன்ஃபுளுன்ஸை ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க இப்படி மென்டலா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு உள்ள வந்து அடிபட்டுக்கிட்டு தேவையில்லாம உயிரை வந்து பணைய வச்சிருவீங்க. வேணாம், நிப்பாட்டுங்க. உங்களால மென்டல் இந்த மாதிரி சைக்கோல கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ஸ்டாப் பண்ணிருங்க. இதோட ஸ்டாப் பண்ணிட்டு வேற வேலையை பாருங்க. ஏன்னா இன்ஃபுளுன்ஸ் சொன்னீங்கன்னா எல்லாமே பெட் கொமின் வரும், நல்ல கொமின் வரும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நல்ல கட்டை கொமினுங்க, இந்த ஃபேக் நாய்ங்க இருக்கானுங்களே, தருதல பையனுங்க, மட்ட சாம்பிரானுங்க, இவனுங்கன்னா தேவையில்லாம கட்ட வாரத்துல பேச. ஒரு ஆம்பளை நீ பேசுறியா, அவன் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு ஒண்ணு கோவம் பண்ணுவான். பொம்பளை வேலை பட்டீங்களடா, கொன்னுட்டீங்களாடா தேவையில்லாம ஒரு உயிரை. இன்னைக்கு எங்க போய் சொல்றது? கேக்கே கவலையா இருக்கு எனக்கு. என்னன்னு பேசணும் கூட தெரியல. ஜஸ்டிஸ் ஃபார் ஏஷியா எல்லாமே போடணும், எல்லா இன்ஃப்ளூயன்சரும் ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும். வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.